ஏகப்பட்ட நபர்களுடைய தூக்கத்தை கெடுத்திருக்கு உண்மையான எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னுடைய ரிலீஸ். அதுவும் குறிப்பாக ஹேக்கர்ஸ் கையில் சிக்கிருச்சியா, என்னமோ ஒன்று வசமாக சிக்கி இருக்குது. கிட்டத்தட்ட 14 டிபிக்கான டேட்டா எங்ககிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 1500 நபர்களுடைய பெயர்கள் இந்த எப்ஸ்டீனுக்குள்ள டைரி, அவனுக்குன்னு ஒரு டைரி இருந்திருக்கு, அந்த டைரியில் இருக்குது. இது எல்லாத்தையுமே வெளியில் விட போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்த உடனே நிறைய பண முதலைகள் வாண்டடாக வந்து ஆமாப்பா எனக்கும் அதுலேயும் சம்மந்தம் இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் வச்சு தான் நம்ம தமிழ் பொக்ஷத்தில் 5வது பாகத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். பார்க்காத டிபி டிப்ஸ் தயவு செஞ்சு அதை பார்த்துருங்க. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் ஈரான் அப்டேட், வேர்ல்டு அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரியாலிட்டியை பற்றி பேசலாமா? இப்போ வாழ்க்கையில் உலகத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. பட் நம்முடைய வேலையை சரியாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட வேலையில் சரியான இங்கிலீஷ் தெரியாமல் நம்ம அப்ரைசல், சேலரி, அடுத்ததாக ஜாப் ப்ரமோஷன் இது எல்லாமே பாதிக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த இங்கிலீஷை படிக்கணும்ல. இதை பாருங்களேன். இங்கிலீஷ் ஐ நோ டு ரைட் பட் வென் ஸ்பீக் மிஸ்டேக் கம்மிங். I am good at writing in English, but I make mistakes when I speak. இது புரிஞ்சுதா? பார்த்தீங்களா, இன்ஸ்டண்ட்டாக கரெக்ஷனை கொடுத்துருச்சு. ப்ரொஃபஷனலாக இங்கிலீஷை படிக்கிறதுக்கு சூப்பர் நோவாவை ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், மற்ற ஏஐ டூல்ஸ் இல்லாட்டி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பிரெயினில் நடக்கக்கூடிய தமிழ் டு இங்கிலீஷ் அப்படிங்கிற அந்த திங்கிங் லேக் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த லேகை இல்லாமல் செய்வதற்கான சரியான ப்ராக்டிஸை கொடுத்து அதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்லிமிட்டடாக ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுறாங்க. கிளைண்ட் மீட்டிங்காக இருக்கலாம், இல்லாட்டி வேறு ஏதாவது மேனேஜர் டாக்காக இருக்கலாம், இல்லை அப்ரைசல் டாக்காக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அதை நீங்கள் ஒரு கான்வர்சேஷனாக எடுத்து அதை அன்லிமிட்டடாக பேசி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ப்ரைவேட்டாக தனிப்பட்ட முறையில் உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனில் நீங்கள் நினச்ச டைமில் நீங்கள் இங்கிலீஷை கற்றுக்கலாம். யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை அக்கௌண்டபிளாக வச்சுக்கிட்ட ஒரு ஹேபிட் மென்டார் அப்படிங்கிறவங்களையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான டெடிகேட்டட் கோர்ஸை 24 மணி நேரமும் உங்களுக்கு சாட்ஜிபிடியோ ஜெமினையோ தராது என்பது குறிப்பிடத்தக்கது. இனி இந்த வாட்ஸ்அப்பில் இங்கிலீஷை கற்றுக்கிறேன், இல்லாட்டி யூடியூப்பில் வீடியோ பார்த்து கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்கூலில் படித்த அந்த முறையெல்லாம் கைவிட்டு ப்ராக்டிக்கலாக இங்கிலீஷை பேசி நல்லபடியாக நம்முடைய இங்கிலீஷ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 75% வரை டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வேணுங்கிறவங்க சூப்பர் நோவாவை பயன்படுத்திக்கோங்க. முதல் செய்தியாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா நல்லகண்ணு அவர்கள் தான். 101 வயசு, கடைசி நேரத்திலும் போராட்டம் தான், இயற்கையுடனான போராட்டம். நான் வாழ்வனா இயற்கை அவரை வா போயிடலாம் அப்படின்னு சொல்லி கடைசியாக இயற்கை நல்லகண்ணு ஐயா அவர்களுடைய ஆத்மாவை அரவணைத்து கொண்டது அப்படிங்கிற ஒரு செய்தி ஒரு துக்கமான செய்தியாக இருந்தாலுமே, அந்த வயதில் அந்த மூப்பில் அவர் அடைந்த துன்பங்களும் அதே நேரத்தில் அவர் செய்த பல நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறதையும் நினைத்து பார்க்கக்கூடிய இந்த சமகாலகட்டத்தில் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கும் சிறப்பு தான். அப்படிப்பட்ட நல்லகண்ணு அவர்கள் தேர்தலில் தோல்வி அடைந்திருக்கிறார். அவங்கள தோற்கடித்தது யார் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். அதுக்கான சூழ்ச்சிகள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். எல்லாம் தவிர நல்லகண்ணு மாதிரியான நபர்கள் இனிமேல் வருவாங்களா? இப்போ நிறைய பேர் நம்ம அப்படி தான் தேடிட்டு இருக்கோம். ஐயா காமராஜர் மாதிரி யாராவது வருவாங்களா, ஐயா விஜயகாந்த் அவர்கள் மாதிரி யாராவது வருவாங்களா, ஐயா நல்லகண்ணு அவர்கள் மாதிரி யாராவது வருவாங்களா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்கோம். ஆனால் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சு யோசிச்சு பாருங்களேன். இவங்கெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நாம் அவங்கள அதிகமாக புரிஞ்சுக்கிடாமல் கைவிட்டு கடைசியில் அவங்க இறந்த பிறகு ஐயோ இப்படிப்பட்ட தலைவனையாக நம்ம இழந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம்ல. இதுதான் உலக நியதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்கேட்ஸ் தான். யாருப்பா இந்த பில்கேட்ஸ் அப்படின்னு சொல்லி யாரும் கேட்க மாட்டாங்க. சின்ன குழந்தைக்கும் தெரியும். இங்கே இருக்கக்கூடிய பல ஏரியாக்கள் எல்லாத்துலேயுமே கேட்ஸ் அப்படிங்கிறவனுடைய அந்த ஃபவுண்டேஷன் வழியாக நிறைய பணம் இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவிலேயே ஏகப்பட்ட ப்ராஜெக்டை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட கேட்ஸ் ஒரு உண்மையை ஒத்துக்கொள்கிறார். எஸ், எப்ஸ்டீன் கூட எனக்கு பழக்கம் இருந்துச்சு. 2 ரஷ்ய பெண்கள் அதனால் எனக்கு பழக்கமானாங்க. ரஷ்யாவினுடைய நியூக்ளியர் எனர்ஜி சம்மந்தமாக ஒரு என்ஜினியர் இருக்கார். அவர் தான் இதுக்கு பிரிட்ஜாக செயல்பட்டார். 2 பெண்கள் வந்தாங்க, அவங்க கூட நான் அப்படி இருந்தேன். அது இருந்தது மட்டும் இல்லாமல் வேறு எந்த தவறான செய்திக்கும் அது எனக்கு தெரியாது, என்ன நடந்துச்சுலாம் எனக்கு தெரியாது. பட் எப்ஸ்டீன் கூட இருந்ததை நான் ஒரு மிஸ்டேக்காக நினைக்கிறேன், என்னை மன்னிச்சுக்கோங்க சகாக்களே அப்படின்னு சொல்லி கேட்ஸ் அவங்களுடைய குழுவினரிடம் மன்னிப்பு கேட்டதாக ஒரு செய்தி. சார் நீங்கள் மன்னிப்பு கேட்டிங்களாமே, இல்லை கேட்ஸ் அவர்கள் மன்னிப்பு கேட்டாராமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தேவையான தெரிந்த நபர்களிடம் கேட்கும்போது, ராய்டர்ஸ் மாதிரியான ஊடகங்கள்லாம் கேட்கும்போது எஸ் அவர் மன்னிப்பு கோரிவிட்டார், அவர் மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த திடீர் மன்னிப்பு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அது எப்படினாலும் அந்த மன்னிப்பு கேட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி இவங்க உருட்டினாலும் அது கிடையாது உண்மை. நிறைய பெயர்கள் மிஸ் ஆகிட்டே இருக்குது, நிறைய ஃபைல்ஸ் மிஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் அவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸை கொடுத்துட்டே இருக்காங்க. அப்படிப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய நபர்களிடம் FBI விசாரணை செய்கிறது. எப்படி விசாரணை செய்கிறாங்க, உனக்கு எப்படி தெரியும், அது எப்படி ஃபைல்ஸ் மிஸ் ஆச்சுன்னு சொல்லுவேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அவங்க சர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் ஹேக்கர்ஸ் சம்மந்தமாக அனோனிமஸ் வழியாக ஒரு செய்தி வெளியாகுது, எங்ககிட்ட இந்த மாதிரி டேட்டா இருக்குது,
அந்த டேட்டாவில் இந்த மாதிரி பெயர்கள் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பெயர் இருக்கிறது வெளியில் வர்றதுக்கு பதிலாக அதுவாக வர்றதுக்கு பதிலாக நாமளாக சொல்லிட்டா நம்ம மானம் கொஞ்சமாவது தப்பிக்குமே அப்படின்னு சொல்லி தான் முதலைகள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதே மாதிரி எத்தனை பேர் மாட்டியிருக்காங்க, எத்தனை பேருடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கான தகவல் எல்லாமே நாம் தமிழ் பட்சத்தில் பகிர்ந்திருக்கிறோம். அடுத்த வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் நம்ம அப்படியே மோடி அவர்கள் இஸ்ரேலுக்கு போனது தான். பாகிஸ்தானுடைய செக்யூரிட்டிக்கு கூட இது ஆபத்து டோய் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட மீடியாக்கள் அலறுகிறார்கள். என்னையா இஸ்ரேலும் இந்தியாவும் பேசிக்கிட போகிறாங்க, எங்கள் நாட்டு பிரதமர் அங்கே போகிறாரு, அவங்க பேச போகிறாங்க, இது எங்கேருந்துப்பா பாகிஸ்தான் வந்துச்சு அப்படின்னு கேட்டால், சார் நீங்கள் என்ன செஞ்சாலும் பாகிஸ்தானுக்கு எதிரான தானே சார் செய்வீங்க, அதுவும் நீங்கள் 2 பேரும் ஒன்றிணைந்து இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லும்போது பாகிஸ்தான் அம்புட்டு தானா சார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. எங்கள் நாட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோமே, அடுத்த நாட்டை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக இவ்வளோ தூரம் வந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்தியா சார்பில் ஒரு விளக்கம் கொடுத்தாலும் அதை நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை என்ன, பாகிஸ்தான் பதறப்போகிறது, பாகிஸ்தான் வீழப்போகிறது அப்படிங்கிறது தான். இதுக்கு நடுவில் அண்ணன் ட்ரம்ப் அவர்கள் வந்து அவருடைய சொற்பொழிவை ஆற்றி கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் ஷெபாஸ் ஷெரீஃப் அவர்கள் என்ற ஒரு வார்த்தை சொன்னார். பல கோடி மனிதர்கள் இறந்துருப்பாங்க, நான் மட்டும் உள்ளக்க போகலனா. ஏன்னா இந்தியா எல்லாரையும் போட்டு தள்ளி இருக்கும், எல்லாரையும் போட்டு தள்ளியிருக்காதியா. அங்கே எவன் தீவிரவாதியோ, எவன் இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது செய்கிறானோ, இந்தியாவை அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எவன் மனசில் நினைக்கிறானோ அவனைத்தான் அடிச்சிருப்பமே தவிர அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை கொன்று குவிப்பது இந்தியாவினுடைய ஒரு எண்ணமாக இருக்கவே இருக்காது. கனவிலும் அது நடக்காது. அந்த நேரம் அங்கே நான் வந்ததுனால பல கோடி மனிதர்களை, லட்சக்கணக்கான மனிதர்களை காப்பாற்றி விட்டேன். காரணம் என்ன தெரியுமா, டாரிஃப் தான் அப்படின்னு சொல்கிறாரு ட்ரம்ப் அவர்கள். புழுகுங்க, அந்த புழுகுக்கெல்லாம் இங்கே என்னப்பா ஆവശ്யம் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அனாவசியமாக இப்படிலாம் புழுகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் தான் திடீர்னு ட்ரம்ப் அவர்கள், எக்கனாமி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு தெரியுமா, நம்ம பெரிய ராக்கெட் வேகத்தில் போயிட்டுருக்கோம். சார் அதை நீங்கள் டேரிஃப் விதிச்சிங்கல்ல, அந்த டேரிஃபுக்கு நிறைய பைசா வந்துச்சுல, அதை ரீஃபண்டு கொடுக்கணுமா. ஏகப்பட்ட நிறுவனங்கள், நாடுகள் கேட்டுட்ருக்காங்க, பார்த்து கொஞ்சம் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது ட்ரம்ப் அவர்களுடைய ஃபேஸ் எங்கே போகும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியலை. ஃபார்மர் இன்டெலிஜென்ஸ் சீஃப், முன்னாள் இன்டெலிஜென்ஸினுடைய சீஃபை இன்னைக்கு ஸ்ரீலங்கா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குப்பா அப்படின்னு சொல்லி கேட்டால், 2019 ஈஸ்டர் சண்டே ஒரு குண்டு வெடிப்பு நடந்துச்சு பார்த்தீங்களா அந்த தேவாலயத்தில், அதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறது இவருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லாட்டி இவர் கண்ணு முன்னாடி நடந்ததுனால இவருக்கு ஏதோ ஒரு ஹிண்ட் கிடச்சிருக்கு, இவரும் இதுக்குள்ள காரணமாக தான் அப்படின்னு சொல்லி விசாரணை நடத்துவதற்காக தான் முன்னாள் உளவுத்துறையினுடைய சீஃபை அரெஸ்ட் பண்ணியிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ரஷ்யாவினுடைய நியூக்ளியர் பிசிஸ்ட் இவர் தான் காரணம், பில்கேட்ஸுக்கு இணைப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரஷ்யாவினுடைய அந்த நியூக்ளியர் பிசிஸ்ட் யார், அவர் எப்படி பில்கேட்ஸுக்கு உதவினார் அப்படிங்கிற மாதிரி பல விசாரணை ரஷ்யா பக்கம் இருந்து செய்வார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவினுடைய எம்பசி என்ன தெரியுமா செய்கிறாங்க, மேற்கு கரைக்கு போகணுமா, நாங்கள் பாஸ்போர்ட்டுக்கெலாம் ரெடி பண்ணி தரோம்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் மேற்கு கரையிலேயே ஏகப்பட்ட செட்டில்மெண்ட்டை இஸ்ரேல் தேவையில்லாமல் செஞ்சிட்டு இருக்காங்க. அதை தட்டி கேட்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை, அதுக்கான தைரியம் இல்லை. ஆனால் பாஸ்போர்ட் சர்வீஸ்லாம் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களே சார், கேள்வி உருவாகுதா இல்லையா? அமெரிக்காவினுடைய கவர்னர் எப்ஸ்டீனை 2019 அரெஸ்ட்டுக்கு முன்னாடி காப்பாற்றுறதுக்கு ஏகப்பட்ட வேலையை செஞ்சுருக்கார் அப்படிங்கிற செய்தியெல்லாம் வெளியாகி இருக்கிறதப்பா. இப்படி இல்லாமல் செய்திகள் வெளியாகுது. ஐநா சபை UNGA இருக்குல்ல, ஜெனரல் அசம்பிளி, அதனுடைய முன்னாள் சீஃப் மாட்டிக்கிட்டு இருக்காரு. நிறைய நார்வேயினுடைய அரச குடும்பம் டோட்டலாகவே இதில் டேமேஜ் ஆகிட்டு இருக்காங்க. யூகேனுடைய அரச குடும்பத்தினுடைய சகோதரர் பிரின்ஸ் ஆண்ட்ரூஸ் இதில் டேமேஜ் ஆகிட்டு இருக்காரு. நிறைய பேருடைய உண்மையான முகம் வெளி உலகத்துக்கு வர ஆரம்பித்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காரு. என்ன ஆஃபர் தெரியுமா, நீங்கள் வெனிசுலாட்டு ஆயில் வாங்கி கியூபாவினுடைய ப்ரைவேட் செக்டாரில் விற்றுக்கோங்க, அதுக்கான அனுமதியை நான் உங்களுக்கு தரேன், ஒன்றும் பயப்படவே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். எவன் ஆயிலை வாங்கி எவன் விற்கிறதுக்கு எவன்டா அனுமதி கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. வெனிசுலாவில் இருக்கக்கூடிய ஆயில் யாருக்கு சொந்தம், வெனிசுலா மக்களுக்கு சொந்தம், அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு சொந்தம். ஆனால் அதை அமெரிக்கா ஆட்டையை போட்டது மட்டும் இல்லாமல் அப்படி ஆட்டையை போகிறதுக்கு அதிகாரத்தையும் கொடுத்து அந்த அதிகாரத்தை ப்ரைவேட் செக்டாருக்கும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே ஏகப்பட்ட ஒரு தில்லாலங்கடி வேலை. ஸோ நீங்கள் வெனிசுலாவினுடைய ஆயிலை வாங்கி கியூபாவில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் செக்டாருக்கு விற்றுக்கோங்க. அப்படி வாங்கி இப்படி கொடுத்தீங்கன்னா ஒரு புரோக்கர் வேல்யூ பணம் வந்துட்டு இருக்கும் பார்த்தீங்களா. இங்கே அமேசான் இல்லாட்டி ஃப்ளிப்கார்ட் இவங்கெல்லாம் எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க கஷ்டப்பட்டு ப்ராடக்டை வச்சு சம்பாதிக்கிறாங்களா? இல்லை, அவங்க ஒரு புரோக்கர் வேலை பண்ணுறாங்க. நிறைய விற்பனையாளர்கள் இருப்பாங்க, அவங்கள ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கி வச்சுருக்காங்க. அந்த பிளாட்ஃபார்முக்கு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க அந்த சர்வீஸை யூஸ் பண்ணுறதுக்கு அந்த விற்பனையாளர்களிடம் கொஞ்சம் காசு வாங்கிக்கிறாங்க. அந்த வாங்கக்கூடிய நபர்கள் நம்மளே மாதிரியான வாடிக்கையாளர்களிடம் காசு வாங்கி அதை விற்பனையாளர்களுக்கு கொடுக்குறாங்க, அவங்களுடைய கமிஷன் போக. ஸோ இந்த மாதிரி கமிஷன்லேயே கோடிக்கணக்கான ரூபாயை சொந்தம் கொண்டாடிட்டு இருக்காங்க அமேசான் மாதிரியான பெருநிறுவனங்கள். இங்கே இவ்வளோ கமிஷன் கிடைக்குதுன்னா ஒரு ஆயில், அதுலேயும் நீங்கள் ஒரு நாட்டினுடைய ஆயில், இந்த உலகத்திலேயே அதிகமாக கச்சா எண்ணெய் இருக்கக்கூடிய ஒரு நாடு வெனிசுலா தான் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய ஆயிலை வாங்கி விற்பனை செய்வதற்கு உங்களுக்கு நான் அனுமதி கொடுக்குறேன்னு சொன்னால்
யோசிச்சு பாருங்க மக்கா, ட்ரம்ப் அவர்களுடைய கிரைனை எப்படி இருக்குன்னு. சிரியாவில் ஒரு கேம்ப் அப்படிங்கிறத க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மாஸ் எஸ்கேப் நடந்திருக்குங்கிற ஒரு செய்தி வெளியானது. இந்த மாஸ் எஸ்கேப்பை செஞ்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் கிடையாது, ஐஎஸ்ஐஸ் தீவிரவாதிகளாமா. அப்போ இது வாண்டடாகவே யாரோ செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இப்போது வெளியாகி இருக்கிறது. முக்கியமான கைதிகள், அதுவும் ஐஎஸ்ஐஸ் தீவிரவாதிகள் இப்போது எஸ்கேப் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சிரியாவுக்கும் அதை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் அது பெரும் சிக்கலை ஏற்படுத்தலாம் என்பது தான் கூடுதலான தகவல். ஈரானை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா கூட எப்படிப்பா யுத்தத்துக்கு போகிறீங்க, அமெரிக்கா பெரிய ஒரு பவரோடு நிற்கிறாங்களே அப்படின்னு கேட்டால் யுத்தத்துக்குலாம் போகிற மாதிரியான ஐடியா எங்ககிட்ட இல்லை. இப்போதைக்கு டிப்ளமேட்டிக் வழியாக, பேச்சுவார்த்தை வழியாக ஏதாவது செஞ்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிறத நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். அதையும் தாண்டி யுத்தம் அப்படின்னு சொல்லி வரும் பட்சத்தில் எங்களுக்கு உதவக்கூடிய நாடுகள் ஏராளம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஈரான் இன்னைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். வடகொரியாவில் கண்டிப்பாக கிம் ஓ அவர்கள், அதாவது கிம் அவர்களுடைய தங்கச்சி கிம் ஓ அவர்கள் அடுத்ததாக வடகொரியாவை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல போகிறார் அப்படின்னு சொல்கிற செய்தியை நேற்று நம்ம பார்த்தோம். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், தென்கொரியாவுக்கு இவர் சிம்ம சொப்பனமாக இருப்பார் அப்படிங்கிறது தான். ஏன்னா தென்கொரியாவை பொறுத்த வரைக்கும் அரசியல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது சுத்தமாகவே இல்லை. அது கூட வடகொரியாவில் அரசியல் ஸ்டெபிலிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏகப்பட்ட இடத்துல இவங்க 2 பேருமே ஆப்போசிட் டைரக்ஷனில் பயணத்தை மேற்கொள்ளும் போது வடகொரியாவினுடைய அடுத்த 5 ஆண்டு திட்டத்தில் கிம் அவர்களுடைய சகோதரியினுடைய முக்கியத்துவம் ரொம்பவே கூடுதலாக இருக்க போகுது என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. அடுத்ததாக ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களும் பேசிக்கொள்வார்களா என்கிற ஒரு தகவல் இன்னைக்கு கொஞ்சம் நாட்களாக வெளியாகிட்டு இருக்கு. ஏன்னா பேச்சுவார்த்தை 3 முறை முடிஞ்சிருச்சு, ஆனாலுமே ரஷ்யா உக்ரைன் போர் நிற்கல. அதனால் அடுத்த பேச்சுவார்த்தை இருக்குமோ என்பது தான் கூடுதலான தகவல். நான் முதல்ல சொன்ன மாதிரி சூப்பர்னோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 75% வரை டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது, வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. ஸோ ஓவராலாக நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.